வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் ஜூலை மாத பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே இந்த டாரட் பிரசன்னம் மிக சிறந்த முறையில், எளிமையான ஒரு முறையில் நமக்கு தீர்வுகள்ன்றது இந்த பிரசன்னம் மூலமாக கிடைக்கும். அதனால் யாராவது இதை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த டாரட் பிரசன்னம் இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இழப்புகளை சந்தித்து இருக்கிறீங்க. அந்த இழப்புகளை ஈடுகட்டுறதுக்கு உங்களால் முடியவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த இழப்புகள்ன்றது மனதளவிலையும் பொருளளவிலையும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துலலாம் இருந்தது. இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு குடும்பம் ரீதியாக, அடுத்து உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பம் ரீதியாக சில வழக்குகள் தீருமா அப்படின்றது தெரிய வரணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விவாகரத்து வழக்குகள் ஒரு 2-3 மாத காலமாக நீங்கள் அதை தள்ளி போட்டுகிட்டே வந்தீங்க. இப்போ உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. இந்த டாரட் பிரசன்னம் பார்க்குறதுக்கு உங்களுடைய தெய்வத்தின் பேரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வழக்குகள்லேருந்து நீங்கள் எந்த மாதிரியான விடுபட போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த குடும்ப வழக்குகள், குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மறு திருமணம் அப்படின்றது இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. பழைய வாழ்க்கை, விவாகரத்து ஆக போகக்கூடிய வாழ்க்கை பெருமளவு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுக்கு பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த சர்ப்பதோஷம் அப்படின்றதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுமே வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாக வாழ்ந்த அந்த திருமண வாழ்க்கையாகப்பட்டது இன்றைய நேரத்திற்கு ஒரு பிரிவை சந்தித்து அடுத்த கட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டம் இருக்க போது. அடுத்து உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னால ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்களுடைய ரெஃபரன்ஸில் பேரில் நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறது. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஒரு காலகட்டத்தில் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லாத தனிமரமாக இருந்து எல்லாத்தையுமே வாழ்க்கையில் வெற்றியை அனுபவித்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்போ உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கிட்ட ஒரு உதவியை நாடுவதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இதுக்காக நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் தானே அப்படின்னு நினைத்து நீங்கள் அவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு உதவியை நாடும்போது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுடைய லைஃப்லேயே கொடுக்கும். அதனால் இதுவரைக்கும் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் அதை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உறவு முறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பெற்றோர்கள் வழி உறவுகளில் உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் இருக்க போகுது. பெற்றோர்கள் வழி உறவுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு கர்மா அப்படின்றது உங்களுக்கு காத்துட்ருக்குது. முன்னோர்களின் சாபம் அப்படின்றதும் அதிகப்படியாக இருக்குது. உங்களுடைய 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி செய்த முன்னோர்கள் செய்த தவறுனால இன்னைக்கு நீங்கள் பெற்றோர்கள்னாலேயே தனிமரமாக விடப்படக்கூடிய ஒரு நேரமும், அடுத்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு ஆதரவாக நீங்கள் நிற்க முடியாத ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருக்க போகுது. இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு அந்த பெற்றோர்கள் மருத்துவ செலவின் பேரில் அவதிப்படுவதற்குண்டான ஒரு நேரம். கையில் வருமானம் எல்லாமே இருக்கும், ஆனால் பெற்றோர்களுக்காக அதிகப்படியாக செலவுகளை செய்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். பெற்றோர்களும் உங்களோட சேர்ந்து அரவணைப்பாக வந்து இருப்பார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்காது. அதனால் கொஞ்சம் தனியாக இருக்கிறது தான் நல்லது இந்த பெற்றோர்களின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அடுத்து குழந்தைகள், காதல், திருமணம், திருமண வாழ்க்கை இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான அந்த காதல், திருமணத்தில் நிறைய
தடைகள் இருக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் அதிகமாக இருக்கு. அந்த திருமண தடைகள் நீங்க எப்படி உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் வரன்களை பார்க்கறதுனால, அதாவது நீங்க இருக்கிற இடத்திலிருந்து நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர் மாப்பிள்ளையா வெளியூர் பொண்ணா பார்க்கறதுனால தான் உங்களுக்கு அந்த தடைகள் நீங்க போகுது. அதே சமயத்துல அந்த களத்திர தோஷம்ன்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த தோஷம் தான் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். காதல் திருமணத்துல அதிகப்படியான ஒரு கருத்து வேறுபாடுகள், காதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு முரண்பாடுகள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். அதாவது என்ன ஒரு வார்த்தைகள் பேசினாலுமே அந்த இடத்துல அந்த காதலில் தேவையில்லாத வழக்குகள், அதாவது அந்த கருத்து வேறுபாடு முரண்பட்ட வார்த்தைகள் வந்தாச்சுனாலே அங்கே பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த காதலில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை எந்த மாதிரியாக இருக்க போகுது? வெளிநாட்டு வாழ்க்கை நீங்க நினைத்த இடத்துல இருந்து வேறு விதமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புலாம் தேடுறீங்க அப்படின்னா அந்த வேலையில தேவையில்லாத ஒரு இடமாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம், நீங்களே விருப்பப்பட்டு செய்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அந்த இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அதுவாக தானாக தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது. இதற்கு நீங்கள் ஒரு பரிகாரமாக உங்களுடைய தெய்வ வழிபாடு பண்ணினீங்கன்னா அந்த இடமாற்றம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இடமாற்றம் வரப்போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம் வெளிநாட்டில். அதனால நீங்கள் அதற்குண்டான ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடமாற்றம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தின் பேரில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தொழில்முறை ரீதியாக இந்த மாதம் எவ்வளோ பெரிய சவால்களை சந்திக்க போறீங்க. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு லாபங்களை இது நாள் வரை ஈட்டினதே இல்லை. அப்படியே லாபம் இல்லாமல் நாங்கள் தொழிலையே பார்த்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொழிலில் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றங்களும் இல்லை அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுக்கு கூட்டு தொழில், அதாவது நீங்கள் யார் கூடயாவது சேர்ந்து பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணினீங்க அப்படின்னா அதில் மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்றது இந்த காலகட்டம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் வந்துட்டுருக்கு, பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக வரல. அதனால நீங்கள் உங்களுடைய தெய்வ பலம் அப்படின்றது, தெய்வ அனுகூலம்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்சிட்டு இருந்த அந்த பிரார்த்தனைகளை இப்போ செய்ய தவறிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான பலன்கள்ன்றது இந்த காலகட்டம் எனக்கு வந்துட்டு இருக்குது. அதனால தயவு செய்து இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்துலாவது நீங்க செய்யக்கூடிய அந்த தெய்வ பிரார்த்தனைகளை இடைவிடாமல் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ், அதாவது ஏதாவது ஒரு முதலீடு பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாமா, இல்லை சொத்துக்களில் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது நகை ஆபரணங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். நீங்களும் முதலீடு பண்ண மாட்டீங்க, ஆனால் வேறு யார்கிட்டையோ நீங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த நபர்களின் திறனை அறிந்து கொடுங்க. தேவையில்லாமல் நீங்கள் கொடுத்து மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்கன்னா உங்களுடைய சேமிப்புன்றது இழக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஷேர் மார்க்கெட் எல்லாமே சரியக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஜூலை மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கு. இந்த ரிஷபராசி என்பர்கள் ஜூலை மாதத்துல ஒரு மொத்தத்துல ஒரு அதிகப்படியான நெகட்டிவை சந்திக்கிறதுக்கு இந்த பலன்கள் நம்மளா நெகட்டிவா சொல்றோம் அப்படின்லாம்
அப்படின்லாம் கிடையாது. உங்கள் தெய்வ பிரார்த்தனை முழுமையாக குறைஞ்சி போச்சு. எல்லாத்துக்குமே நம்ம தெய்வம் தெய்வம் போனால் நமக்கு யார் தான் என்ன செய்வா அப்படின்ற மாதிரியாக ஒரு நம்பிக்கையின்மை இல்லாமல் இருந்துட்டுருக்கிறீங்க ரிஷபராசி என்பர்கள். அதை தான் இந்த பிரசன்னம் முழுமையாக எடுத்துரைச்சிருக்கு. அதனால் தெய்வ பிரார்த்தனையை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான பிரசன்னம், அதாவது டாரட் பிரசன்னம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.